ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது என்ன டாபிக் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் விசில் ஸ்பாட்டிங். பீரியட்ஸ்னால் என்ன, ஸ்பாட்டிங்னா என்ன? பீரியட்ஸ்னால் பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராக 30 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆர் 45 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆர் 60 டேஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு வரது வந்து பீரியட்ஸ். ஸ்பாட்டிங்னா பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மைல்டாக வந்து ஸ்டாப் ஆகிறது தான் ஸ்பாட்டிங். ஓகேங்களா? அது மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வரும். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு ஒன் டேலே பீரியட் ஸ்டாப் ஆகிடுச்சு அதை ஸ்பாட்டிங்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க, அதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டிங்கை வந்துட்டு பீரியட்ஸ்ன்னு நினச்சிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோடய ஹாப்பியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பீரியட்ஸை பற்றி கிளியராக சொல்லிடுறேன். பீரியட்ஸ் நமக்கு எப்படி வரும்? கம்மியாக வரவங்களுக்கும் நான் சொல்கிறேன், அதிகமாக வரவங்களுக்கும் சொல்கிறேன். பிகாஸ் எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாகவே எனக்கு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு எப்படி பீரியட்ஸ் வரும்னா, சம்டைம்ஸ் எனக்கு 2 டேஸ்லேயும் நின்று இருக்குது, 3 டேஸ்லேயும் நின்று இருக்குது, 4 டேஸ்லேயும் நின்று இருக்குது. அந்த மாதிரி எனக்கு நிறைய தடவை டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். சில சமயம் அதிகமாக வரும், சில சமயம் கம்மியாக வரும். ஆனால் நமக்கு பீரியட்ஸ் எப்படி வரும்னா, நல்ல டார்க் ரெட்டு இல்லை ஒரு மைல்டான ஒரு ரெட் கலரில் எடுத்தோடனே லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி போக 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 எப்படி வரும்னா ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு முழுசாக ஒரு பேடே நினையுதுன்னா அது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ். அது ஸ்பாட்டிங் கிடையாது, அது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம் கிடையாது. ஓகேங்களா? ப்ரெக்னென்சிக்கான சிம்டமாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பாட்டிங்கிறது வந்து பீரியட்ஸ் தள்ளி போய் வரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் போன மந்த்து 30னா இந்த மந்த்து உங்களுக்கு 30 தாண்டிடும். ஒரு 3 or 4 டேஸ் தாண்டிடும். அது வந்து உங்களுக்கு 30 டேஸ் சர்க்கிளாக இருந்ததுன்னா, இன்கேஸ் 45 டேஸ்னால் உங்களுக்கு வந்து 15 டேட் வரும். அது உங்களுக்கு பீரியட்ஸ் தாண்டதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டிங் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பிளாக்கிஷாவோ இல்லைன்னா மெரூன் கலர், ஓகேங்களா, அந்த மாதிரி கிளாட் மாதிரி வரும். இப்போ நமக்கு ஒரு இடத்துல ரத்தம் கட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு பிளட் எப்படி இருக்கும், கட்டி போய் ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரியே ப்ரௌனாக வரும். ஒரு கெட்டு போன ரத்தம் நமக்கு எப்படி வரும் அந்த மாதிரி வரும். அது வந்து பியோர் ரெட் கலரில் இருக்காது. ஓகேங்களா? ஒரு மாதிரி மெரூனிஷாக வரும், லைட்டாக வாட்டரியாகவும் சில பேருக்கு வரும். ஏன்னா எனக்கு வாட்டரியாக வந்தது ஸ்பாட்டிங். எனக்கு ஸ்பாட்டிங் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சியில் 2 தடவை வந்தது. என்னோடய பையனுக்கு ஸ்பாட்டிங் கரெக்டாக 2 டைம்ஸ் வந்தது. 2 டைம்ஸே எப்படி வந்துச்சுன்னா, மொதல் தடவை வரும்போது நான் பீரியட்ஸ் தான் நினச்சிட்டேன். செகண்ட் டே தான் என்னை டாக்டர் எப்பயுமே கூப்பிடுவாங்க. பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் ஹாஸ்பிட்டலுக்கு. பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே நான் கிளம்புறேன். அங்கே போனவுடனே இந்த மாதிரி லைட்டாக வந்தது, எனக்கு அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் லைட்டாக வந்ததுன்னு சொன்னேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஸ்டொமக் பெயின் இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்துப்போமா, ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்களேன்னாங்க. நான் இருக்காதுன்னு தான் 100% நினச்சேன். பட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் கோடு வந்துருச்சு, நான் ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல சீரியஸ்லி. ஒருவேளை நான் அது வந்து எனக்கு ஸ்பாட்டிங் தெரியாமல் நான் வந்து அது எனக்கு ஏதோ பப்பாளி பழமோ இல்லை அன்னாச்சி பழமோ எப்பயுமே நான் சாப்பிடுவேன் செகண்ட் டேலாம். ஏன்னா நல்லா ஃப்ளோவாக வரணும், வயிற்றில் எந்த ஒரு அசாடம் இருக்கக்கூடாதுன்ட்டு. அன்றைக்கி நான் கடவுள் புண்ணியத்தில் சாப்பிடவே இல்லை. அதனால ஆக்சுவலி நான் தப்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ மெயினாக போடணும்னு நினச்சேன். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பீரியட்ஸாக இருந்தாலும் ஸ்பாட்டிங்காக இருந்தாலும் ஒருவேளை 1 டேலே நின்று போச்சுன்னா அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு கரெக்டாக 1 டே தான் வந்தது, மறுநாள் இல்லை, ரொம்ப லைட்டாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3rd மந்த்து 12 வீக்ஸ் ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு திரும்ப ஸ்பாட்டிங் ஆச்சு. அந்த ஸ்பாட்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா 3 டேஸ் இருந்தது. அது எப்படி வந்ததுன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ட்ராப் அளவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்காக வந்தது, ப்ரௌனாக வந்துச்சு, எல்லாம் கிளாட்டாக தான் வந்தது. ஓகேங்களா? அது மேபி இம்ப்ளான்டேஷனால எனக்கு வந்திருக்கும்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, பேபிலாம் நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேடு ஃபுல்லாகவே நனையும். ஆனால் ஸ்பாட்டிங் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் அளவுக்கு தான் வரும். மறுநாள் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும்.
பட் நமக்கு நார்மலாக பீரியட்ஸ்க்கான கிராம்ப் இருக்கும், பெயின் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் லைட்டாக வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். இது நானே அனுபவித்தது, என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதிலே உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும் பீரியட்ஸ்னால் என்ன, ஸ்பாட்டிங்னா என்னன்றது. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், பீரியட்ஸ்னால் ஒரு பேட் ஃபுல்லாக நினையும். ஸ்பாட்டிங்னா ஒரு டாட்டட் மாதிரி தான் வரும். அதுவும் கிளாட்டாக வரும். பிளாக் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். மற்றபடி ரெட்டிஷாக வராது. அதேமாதிரி வாட்டரியாக வராது, நல்லா ஃப்ளோவாக வராது. ரொம்ப லைட்டாக வந்துட்டு நின்றுடும். ஆனால் பேக் பெயின், டயர்ட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் வீடியோன்னு நான் நினைக்கிறேன். பாய்.